பிரதமர் மோடி ஒரு அர்த்தத்தில் சொன்னால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேரூன்றி புரிந்து கொள்வதாகவும், அவர் முதலமைச்சராக இருப்பது தமிழர்களுக்கு வெட்கக்கேடு என்றும் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கடுமையாக சாடியுள்ளார். பாருங்க, ஒரு தவறான விஷயத்தை முதலமைச்சர் அவர்கள் மக்கள் மத்தியில் திணிக்க முயற்சிருக்கிறார். ஒரு முதலமைச்சருக்கு இது அழகல்ல. முதலமைச்சரானவர் நம்முடைய பிரதமர் என்ன சொன்னார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன புரிதல் கூட இல்லாத ஒரு முதலமைச்சர் நமக்கு இருப்பது நமக்கெல்லாம் வெட்கப்படக்கூடிய, வெட்கி தலைகுனிக்கூடிய சம்பவமாக தான் நான் பார்க்குறேன். பிரதமர் அவர்கள் சொன்னது, ஒரிசாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒருவர், ஒரு அதிகாரி, அவர் அந்த சாவியை அவர்கிட்டத்தில் இருக்கின்ற ஒரு அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்கிறார். அவர் பிரதமர் எந்த இடத்துலையும் தமிழர்களை குறிப்பிட்டு சொல்லவில்லை, தமிழ்நாட்டை சொல்லவில்லை. தமிழர்களையும் தமிழ் மக்களையும் போற்றி கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அதனால தான் நம்முடைய பிரதமர் அவர்கள் தமிழில், அதாவது திருக்குறள் ஆராய்ச்சி மையம், உலகம் முழுவதும் கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும்னு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். 35 மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்து உலகம் முழுவதும் வெளியிட்டிருக்கிறார். எந்த பிரதமராவது பொங்கல் விழா கொண்டாடி இருக்கிறாரா? நம்மளுடைய பிரதமர் சாதாரண, அதாவது நம்ம நாமக்கல்லிருந்து கோனூர் கிராமத்திலிருந்து போன ஒரு சாதாரண விவசாய மகன் வீட்டில் பிரதமர் பொங்கல் விழா கொண்டாடினார். பொங்கலுக்கு இப்படி ஒரு தமிழர்களுடைய பண்பாட்டிற்கு மிகப்பெரிய கௌரவம் கொடுத்து கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் அவர்கள். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே இந்த 10 ஆண்டுகளில் 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு கொடுத்திருக்கிறார், தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் தமிழ் மக்களையும் கட்டி காப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கிறார். நன்றி அண்ணா. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.